கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். குருத்தோலை ஞாயிறு முதல் அந்த வாரம் பரிசுத்த வாரம் என்று அழைக்கப்படுகிறது. பரிசுத்த வாரத்தில் இன்றைய தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 21 அதிகாரம் 13 வசனம். மத்தேயு 21:13. என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். ஆமென். இன்றைய தியான வசனம் மத்தேயு 21:13, மார்க்கு 11:17, லூக்கா 19:46 என்று 3 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. குருத்தோலை ஞாயிறன்று இயேசு கழுதை குட்டியின் மேல் ஏறி எருசலேமுக்குள் நுழைந்தவர். தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர் என்றார். அதாவது தேவனுடைய ஆலயம் மக்களுக்கான ஜெபம் மற்றும் ஆராதனை செய்யும் பரிசுத்த இடமாக இருக்க வேண்டும். ஆனால் இயேசுவின் காலத்தில் தேவாலயம் வணிக செயல்களுக்காக பரிமாற்றக்கூடமாக மாறி இருந்தது. கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழப் பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கூறுவதை ஏசாயா 56:6 மற்றும் 7 வசனங்களில் வாசிக்கிறோம். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்ற இந்த வசனத்தை தான் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு மேற்கோள் காட்டி, அப்படிப்பட்ட ஜெப வீட்டை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று ஜனங்கள் மீது மிகுந்த கோபம் கொண்டதை பார்க்கிறோம். கள்ளர் குகை. இயேசு இங்கு எரேமியா 7:11 மேற்கோள் காட்டுகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்வதை எரேமியா 7:11 வாசிக்கிறோம். இங்கு ஆலயத்தில் பொருட்களை விற்கும் வணிகர்கள் இருந்தனர். பலி கொடுக்க வருபவர்களிடம் பலி செலுத்துவதற்கான ஆடு, மாடு, புறா போன்றவைகளை அதிக விலைக்கு விற்று தங்களுக்கு லாபத்தை சம்பாதித்தார்கள். நேர்மையற்ற வணிக முறைகள் தேவாலயத்திலேயே நடந்து வந்தன. இது பொய்மையான பக்தியை குறிக்கிறது. வெளிப்படையாக ஆராதனை செய்பவர்களாக தோன்றினாலும் அவர்களின் உள்ளம் பொருளாதார நோக்கத்திற்காக இருந்தது. இயேசு இந்த தேவாலய அநியாயத்துக்கு எதிரான கடினமான நடவடிக்கை எடுத்தார். அவர் வர்த்தகர்களை விரட்டினார், அவர்களின் மேசைகளை கவிழ்த்தார், பிணைகளை கழற்றினார். இது ஆண்டவரின் ஆலயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற தீவிரமான செய்தியை நமக்கு புகட்டுகிறது. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர் என்று கூறுவதை லேவியராகமும் 19 அதிகாரம் 30 வசனத்தில் வாசிக்கிறோம்.
தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் என்பது ஆலயம் மட்டும் அல்ல. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கும் அப்போஸ்தலனாகிய பவுல், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று திட்டவட்டமாக கூறுவதை கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபத்தின் 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கட்டிடமாகிய தேவ ஆலயமாகட்டும், சரீரமாகிய நம்முடைய ஆலயமாகட்டும், இதை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று மிகவும் வலியுறுத்தி சொல்லியிருப்பதை கவனியுங்கள். ஒவ்வொரு ஆலயத்தையும் எவ்வளவு பரிசுத்தமாக பாதுகாக்கிறோமோ அதே போல நம்முடைய உடலே ஆவிக்குரிய தேவாலயமாக இருக்கும் இந்த சரீரத்தையும் நாம் பரிசுத்தமாக பாதுகாக்க வேண்டும். எப்படி தேவ ஆலயத்திற்குள் கொள்வினை கொடுப்பினை போன்ற வியாபார நோக்கங்கள் பெருகி கள்ளர் குகை போல் ஆகிறதோ, அதை போல பரிசுத்த ஆலயமாகிய நம்முடைய சரீரத்திலும் உள்ளத்திலும் பொறாமை, கோபம், வெறுப்பு, இச்சை போன்ற பரிவர்த்தனைகளால் கள்ளர் குகையாக ஆகிவிடக்கூடாது என்று எச்சரிக்கவே இந்த பரிசுத்த வாரத்தில் தேவன் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார். கள்ளர்கள் திருடியதை ஒளிக்க வைத்த இடம் குகை. இயேசு தேவாலயத்தை அப்படி ஒருவர் தப்பிக்கச் செல்வதற்கான இடமாக மாற்றிவிட்டீர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார். வெளியில் பக்தி உள்ளவர்களைப் போல இருந்தாலும் அவர்கள் உள்ளே தேவ ஆலயத்தை ஒரு வணிக ஸ்தலமாக மாற்றிவிட்டார்கள். மக்கள் தேவனை உண்மையாக தேடாமல் லாபத்திற்காக பயன்படுத்தினர். நேர்மையற்ற வணிகம் தேவாலயத்திற்குள் நடந்தது. பலி கொடுக்க வரும் மக்களை ஏமாற்றி அவர்களுக்கு அதிக விலையில் மிருகங்களை விற்றனர். மெய்யான பக்தியை நாசம் செய்யவே பொய்யான பக்தியை நாசம் செய்யவே இயேசு வந்தார். உண்மையான பக்தியை வணிகமாக்கும் எவரும் தேவன் முன்பு நிற்க முடியாது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நம்முடைய உள்ளம் உண்மையான ஜெப வீடாக இருக்க வேண்டும். நம் உடலே தேவ ஆலயமாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை பரிசுத்தமாக வாழ அழைக்கிறார். ஆராதனை சுத்தமான மனதோடு இருக்க வேண்டும். வெளிப்புற பக்தி மட்டும் போதாது. உண்மையான ஆராதனை தேவனுக்கு நேர்மையானதாக இருக்க வேண்டும். நாம் தேவ ஆலயத்தை உச்சிதமாக மதிக்க வேண்டும். நாம் தேவ ஆலயத்திற்கு உள்ளே செல்வதை பழக்கமாக அல்ல, பக்தியுடன் செய்ய வேண்டும். தேவனுடைய வீட்டில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதில் அக்கறை இருக்க வேண்டும். இயேசு தேவாலயத்தை சுத்தம் செய்தது ஆன்மீக தூய்மைக்கு அழைப்பாக இருக்கிறது. தேவன் நம்முடைய உள்ளத்திலும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். வெளிப்புற ஆராதனை மட்டும் போதாது, உண்மையான பக்தி உள்ளத்தில் இருக்க வேண்டும். தேவன் உண்மையான ஆராதனையை மட்டுமே ஏற்கிறார். ஆகவே நாம் உண்மையான ஜெப வீடாக வாழ்வோம் ஆக. கர்த்தாவே, எங்கள் உள்ளத்தை கள்ளர் குகையாக அல்ல, ஜெப வீடாக மாற்றும்படி எங்களுக்கு உதவி செய்யும். நீர் பரிசுத்தமாக இருக்கும்படி எங்களை அழைத்துள்ளீர். எங்களது உள்ளம் உமக்கு உகந்தவாறு இருக்க கிருபை செய்யுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் என்று அவர் பாதம் அமர்ந்து ஜெபிப்போம். அவரே நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.